श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोः श्रीमच्छ्रीरङ्गनाथाख्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं कमप्यनवधिं वन्दे करुणावरुणालयं वृषशैलतटस्थानां स्वयं व्यक्तिमुपागतम् अकिञ्चननिधिं सूतिमपवर्गत्रिवर्गयोः अञ्जनाद्रीश्वरदयाम् अभिष्टोमि निरञ्जनां जीवनं जगतां जीयात्किमप्यपगतस्पृहं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं मगः பண்டைநான்மறையும் வேள்வியும் கேள்விப்பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்குடியனும் பெருகிய புலனுடனும் பண்டல் மாறுதமும் குறைகடலேனும் ஏழுமா மலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்ற பெருமான் அரங்கமா நகரமந்தானே வாராவுருவாய் வருவி மாயா மாயாமூர்த்தியாய் ஆறாவுதாய் ஏனாமியகனே தித்திப்பாய் தீராவினைகள் தீர எண்ணையாண்டாய் திருக்குளங்கை ஊரா உனக்காட்பட்டுமடியேன்னம் உழல்வேனோம் கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருத்ய கவிதாசாகம் இங்கே வால்மீகி கோகிலம் वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं पुनयाति परां गतिं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मामतिं नमदराक्षसान्तकं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वदिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि जयत्याशुतसन्त्रासत्वाङ्गविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमं व्योमभास्करः சோகம் தவிர்க்கும் சுருதி பொருளொன்று சொல்லுகின்றோம் நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம் ஆகண்டலன் மகனாகிய அவளிப்பேரிய ஓ காகம் விடைத்திட கண்ணழிவே செய்த காகுஸ்தனே தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிவப்ருச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய அவதாரிகையை ஆரம்பிக்க போகிறோம். நேற்றுக்கு ஆரம்பித்தோம். அதில் முதல் ஸ்லோகம் நாரதரை வால்மீகி பகவான் கேள்வி கேட்கிறார். வால்மீகி பகவானுடைய கேள்விக்கு நாரதர் பதில் சொல்றார். இங்க பாருங்க ஒரு விசேஷம். நாரத பகவான், வால்மீகி பகவான். அப்ப ஆச்சாரியனுக்கு எப்படிப்பட்ட உயர்ந்த குணங்கள் இருந்தா அவரை பகவான்னு சொல்லுவோம். பகவான்னா உயர்ந்த குணங்களை உடையவான்னு அர்த்தம். அந்த பகவானுடைய திருநாமத்தை ஆச்சாரியாளுக்கும் சொல்லி கூப்பிடுறோம். பகவத் ராமானுஜா, பகவான் பாதராயணா அப்படின்னு உயர்ந்த குணங்கள் யாரிடத்தில் இருந்தாலும் அவளை பகவான் கூப்பிடலாம். அப்படி ஆச்சாரியனும் உயர்ந்த குணத்தை உடையவர் நாரத பகவான் சொல்றோம். வால்மீகி பகவான், வால்மீகிக்கும் உயர்ந்த குணங்களானது இருக்குங்கிறதுல வால்மீகிக்கும் அது பொருத்தமாக இருக்கு.
ஆக ஆச்சாரிய லட்சணம் பூர்ணமாக இருக்கு நாரதரிடத்திலே, சிஷ்யகுணம் பூர்த்தியாக இருக்கு வால்மீகியினிடத்திலேங்கிறது தான் இங்க ரகசியம். அப்படிப்பட்ட நாரதரிடத்தில் வால்மீகி பகவான் கேள்வி கேட்கிறார். அதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தை அனுபவிச்சுருக்கோம். அந்த நாரதர் எப்படிப்பட்டவர், வால்மீகி எப்படிப்பட்டவர் என்கிறத சொல்றது தான் இன்னைய விஷயம். ஆச்சாரியனை ஆசிரியிச்சு தான் நாம் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும். நிறைய சம்ஸ்கிருத ஞானம் இருந்தாலே பகவானை நாம் தெரிஞ்சுடலான்னு நினச்சிட வேண்டாம். சாஸ்திரத்தை நாம் படித்தா தெரிஞ்சுடலாமே, ஆச்சாரியன் எதற்கு? பகவான் எப்படிப்பட்டவன்? உயர்ந்ததான குணங்களை உடையவன் நாமே சொல்கிறோம். அபார காருண்ய சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாம சத்ய சங்கல்ப கிருதித்வ கிருதஜதாத்ய சங்கேய கல்யாண குணகணௌக மகார்ணவ என்று பாஷ்யக்காரர் கத்தியத்திரயத்தில் பகவானுடைய குணங்கள் எல்லாம் அடுக்கிறார். இத்தனை குணங்கள் அவனுக்கு இருக்கும் பொழுது நாமவே நேர போய் பகவானை ஆசிரியிச்சா என்ன? அந்த குணங்களை கொண்டு அவன் நம்ம காப்பாற்றக்கூடிய சக்தி இல்லாதவனா, அவனையே காப்பாற்றிடுவானே. நடுவில் ஆச்சாரியங்கிற ஒரு சம்பந்தம் எதற்கு? நாம் எல்லோரும் ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை முன்னிட்டு தான் பெருமாளிடத்தில் நம்ம ஆத்மாவை ஒப்படைக்கிறோம் சரணாகதி பண்ணி. நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய அர்த்தத்தை நாரதருக்கும் வால்மீகிக்கும் நடந்ததான இந்த கேள்வி பதிலிருந்தே நம்முடைய சம்பிரதாயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னாக்க பிரம்மத்தை நாம் தெரிஞ்சிக்கவே முடியாது. பிரம்மத்தை அடைவதற்கும் வழியும் நமக்கு தெரியாது. சம்ஸ்கிருதத்தில் ஞானம் மாத்திரம் இருந்தால் போராது, பாஷா ஞானம் மாத்திரம் போராது. ஆச்சாரியின் மூலமாக அந்த உபதேசம் வந்து அவன் காண்பிக்கிற வழியில தான் நாம் பகவானை அடைய முடியுங்கிறது தானே நம்முடைய சித்தாந்தம். இதை பிரதிதினமும் தான் சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தில் எங்கே சொல்லியிருக்கு, ஆழ்வார் பாசுரத்தில் எங்கே சொல்லியிருக்கார்? குலசேகர ஆழ்வாருடைய பாசுரத்தை வச்சு தான் இந்த ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தத்தை சொல்லணும்னு நேற்றுக்கு சொன்னேன். அந்த குலசேகர ஆழ்வாருடைய பாசுரத்தை வச்சே நாம் சொல்லலாம். ஆச்சாரிய சம்பந்தம் வேணுமா வேண்டாமா? ஸ்ரீவச்சன பூஷணத்தில் ஒரு கேள்வி கேட்டுண்டு பதிலும் சொல்றார். சர்வேஸ்வரன் பரமோதாரணாய் பரம கிருபாடுவாக நிற்க நடுவிலே ஆச்சாரியன் என்கிற பெருங்குடி எதற்கு? புரியுதா? கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய உதார சுபாவம் உடையவனாக பகவான் இருக்கான். நாம் கேட்டால் அவன் கொடுத்துட்டு போகிறான். பரம கிருபாடுவாய் நிற்க, கருணையும் உடையவனாக இருக்கான், கிருபாடுவாகவும் இருக்கான். அவனிடத்தில் நாம் நேராக கேட்டுடலாமே. கேட்கிற புருஷார்த்தத்தை எல்லாம் கொடுத்துடக்கூடியவனாச்சே அவன். சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாத்தா தேவ சதுர்புஜான்னு பிரமாணம் சொல்லி இருக்கிறபடி சர்வேஸ்வரன் பரமோதாரணாய் பரம கிருபாலுவாய் நிற்க நடுவிலே ஆச்சாரியன் என்கிற பெருங்குடியதற்கு அப்படின்னு கேள்வி கேட்டா ஸ்ரீவச்சன பூஷணத்தில் கேள்வியை கேட்டு பதிலும் சொல்றார். தாலி கிடந்தால் ஆபரணம் பூணலாம், இல்லாவிடில் அவைத்யாவகமிரே அப்படின்னு சொன்னார். திருமங்கல்யம் கழுத்தில் இருந்து நின்றதேயானால் மற்ற ஆபரணங்கள்லாம் போட்டுண்டாக்க பிரகாசிக்கும். அது இல்லை என்றால் மற்ற ஆபரணத்திற்கு சோபை கிடையாது.
அந்த மாதிரி ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு இருந்தால்தான் எல்லா ஞானமும் சோபிக்கும். ஆச்சாரியனிடத்திலிருந்து ஞானத்தை சம்பாதிக்காமல் சுயமாக நாமவே பார்த்து ஞானத்தை சம்பாதிச்சோன்னு சொன்னால் அந்த ஞானம் மோட்ச பர்யந்தம் நம்ம கொண்டு விழாது. தாலி கிடந்தால் ஆபரணம் பூணலாம், இல்லாவிடில் அவித்யாவகமிரே. ஆக ஆச்சாரியன்னு ஒருத்தர் வேணும். பக்தி மார்க்கத்தை நாம் செய்கிறதா இருந்தாலும் அதை எப்படி செய்யணும்னு உபதேசம் பண்ணுறதுக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும். சரணாகதி பண்ணி இந்த ஆத்மாவை பெருமாளிடத்தில் ஒப்படைக்கிறதா இருந்தாலும் அது எப்படி ஒப்படைக்கணும்னு கிட்டக்க இருந்து அதை நடத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும். ஆக ஆச்சாரிய சம்பந்தம் வேணும். இதுக்கு குலசேகர ஆழ்வார் ஒரு பாசுரத்தை சொல்லி, வித்துவக்கோட்டு அப்படின்னு ஒரு திவ்ய தேசம் சேவிச்சிருப்பேன. எங்க திவ்ய தேசம்? எந்த திவ்ய தேசம் அது? கேரள திவ்ய. நல்ல ஞானம்தான், நிச்சயமா மோட்சம் உண்டு உங்களுக்குலாம். குலசேகர ஆழ்வார் சொன்ன வேண்டிய திவ்ய தேசம் சொன்ன வேண்டிய வித்துவக்கோடுன்னு சொன்ன வேண்டிய கேரள திவ்ய தேசம்னு சொல்லி பாருங்க. வேற என்ன பேர் இருக்கு? என்ன திருப்பதி? மலைநாட்டு திருப்பதி. ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கு. ஆக ஆச்சாரிய சம்பந்தம் வேணும் அப்படின்னு சொன்னார் அந்த ஆழ்வார். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் காண்பிக்கிறார். தாமரை புஷ்பம் மலர்றதோ இல்லையோ, விகசிக்கிறதோ இல்லையோ, அந்த திருஷ்டாந்தத்தை எடுத்து காண்பிக்கிறார். தாமரை புஷ்பம் மலர்றது எப்படி மலர்றது? சூரியனுடைய கிரணத்திலிருந்து தாமரை புஷ்பம் மலர்றது. ஆக சூரியனுடைய கிரணம் பட்டால்தான் தாமரை மலரும். அது நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த சூரிய கிரணம் இல்லை என்றால் தாமரை புஷ்பம் மலராது. அதுவும் எந்த சூரியனுடைய கிரணம்னா, 2-3 சூரியன் இருக்கானா? ஒரு சூரியன் தானே இருக்கான். அப்படின்னா உதயாதித்ய கிரணத்தாலே காற்றால் சூரிய உடனே ஆர்ந்து பாருங்கோ. உதயாதித்ய சூரியனுடைய கிரணத்தினால மலர்றது தாமரை புஷ்பம். அந்த ஆழ்வார் அப்படியே பேச போறார். அப்படின்னு சொல்லி சூரியனுடைய கிரணம் பட்டாதான் தாமரை புஷ்பம் மலரும். ஆக உஷ்ண சம்பந்தம் வேணும். அது முக்கா இருக்கிறது, புஷ்பமா மலருகிறது. சரி, உஷ்ணத்தால தான் தாமரை முக்கு புஷ்பமா மலருதுன்னு சொன்னா, ஆற்றுலேருந்து விறகு அடுப்பு மூட்டி தருவி பண்றா. புரியுதா? விறகு அடுப்பு மூட்டி தருவி பண்றா. தக தக தகன்னு வெடுப்பு எரியிறது. தாமரை முக்கு மலரணும். உஷ்ணத்தினால தானே மலர்றது. சூரியனுடைய கிரணம் பட்டு உஷ்ணத்தினால தாமரை முக்கு புஷ்பமா மலர்றது. ஆற்றுல எரியிற அடுப்புலேருந்து நல்ல கரண்டியில் பழுக்க பழுக்க ஒரு தணலை கொண்டு வந்தான். அந்த முக்கு மேலே போட்டான். உஷ்ணத்தினால மலருமா? உஷ்ணத்தினால தான் மலருதுன்னு சொல்றீங்களே, ஆற்றுல இருக்கிற தணலை கொண்டு வந்து போட்டாக்க அந்த தாமரை முக்கு மலருமா? எப்படி மலராதோ, சூரியனுடைய கிரணத்திலிருந்து உதயாதித்ய சூரியனுடைய கிரணத்திலிருந்து அந்த உஷ்ணம் பட்டாதான் தாமரை முக்கு மலர்றதோ, அப்படித்தான் ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தாதான் நமக்கு பூர்ண விகாசம்னு. ஞானத்தினுடைய மலர்ச்சிங்கிறது எப்படி கிடைக்கும்னார், பூர்ண விகாசம் அப்படித்தான் கிடைக்கும். கமலம் ஜலாதபேதம் சோஷயதி ரவிர்ன தோஷயதி. இதே அர்த்தத்தை தான் இந்த பிரமாணம் சொல்றது. இதில் குலசேகர ஆழ்வார் பாருங்கோ, வித்துவக்கோட்டம்மானை பற்றி ஒரு பாசுரத்தில் பேசுகிறார். எம்பெருமானே, என்னுடைய மனசு குழையும், வெண்ண மாதிரி மனசு குழையணுமா. மனசு நல்லா பக்குவமாக இருந்தால் தானே பெருமாளிடத்தில் பக்தி வரும். மனசு குழையலன்னா பெருமாளிடத்தில் பக்தி வருமா? என் மனசு குழையும்படியா உன்னுடைய குணங்கள் குழையும்படி பண்ணுறது. அதே மாதிரி என்னுடைய மனசு குழையிறதுன்னு உருகிறதுன்னு வெண்ண மாதிரி உருகிறதுன்னு
உன்னை குணங்களுக்குத்தான் உருகுமே ஒழிய வேற எதுக்கும் என்னுடைய மனசு வெண்ணை மாதிரி உருகாது, குழையாது அப்படின்னு சொல்லிட்டு உதயாதித்ய சூரியனுடைய கிரணத்திலிருந்து தாமரமுக்கானது எப்படி பூர்ண விகாசத்தை மலர்ச்சியை அடைகிறதோ அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தத்தை குலசேகர ஆழ்வார் காண்பிக்கிறார். செந்தழலே வந்தடலை செய்திடணும் செங்கமலம் அந்தரம் சேர் வெண்கதிரோர்கல்லால் அலராவாள். இந்த பாசுரத்தை நல்லா கவனிக்கும். செந்தழலே வந்து அழலை செய்திடணும் செங்கமலம் அந்தரம் சேர் வெண்கதிரோர்கல்லால் அலராவாள். எந்து எருவீட்டாவிடினும் விச்சுவக்கோட்டம்மா உன் அந்தமில் சீர்கல்லால் அகம் குடைய மாட்டேனே. பாசுரம் சொல்றதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கு, ஆனால் அர்த்தம் சொல்லணுமே அதில் தான் இருக்கு. இதை பதத்தை எப்படி பிரித்து அர்த்தம் சொல்லணும்னு பாருங்க. வெந்து எருவீட்டாவிடினும் வித்துவக்கோட்டம்மா உன் அந்தமில் சீர்கல்லால் அகம் குடைய மாட்டேனே. எம்பெருமானேன்னு கூப்பிடுறார். என்னுடைய மனசு குழையணும்னாக்க உன்னுடைய குணத்துக்குத்தான் என்னுடைய மனசு குழையும். பகவானுடைய குணத்தை நாம் அனுபவிக்கலன்னு நம்முடைய மனசு குழைஞ்சி அவனிடத்தில் ஈடுபடுமா? அந்த குணம் அப்படி நம்மளை இழுக்கிறது அவன் பக்கத்தில். பும்சாம் திருஷ்டி சித்தாபாரினம். ராமன் எல்லாருடைய மனதையும் அபகரித்தான்கிறார். ராமன் எல்லாருடைய மனதையும் அபகரித்தான்னு என்னென்ன சித்தத்தெல்லாம் அபகரித்தான், மனதெல்லாம் அபகரித்தான். எந்த திருஷ்டாந்தம் சொன்னாலும் ராமன் மாதிரி இருக்கணும்னு நாம் சொல்கிறோம். ராமமேவான் உபஷ்யந்தா கீழே சொல்லியிருக்கோம் பாருங்க. ராமன் இப்படி செய்வானான்னு கொஞ்சம் யோஜனை பண்ணினாக்க யாரும் தப்பே பண்ண மாட்டார். அவனுடைய குணம் நம்ம இழுத்துறதுன்னு சொல்கிறார். அந்த மாதிரி மனசு குழையணும்னு அந்த குணம் இருந்தாக்க குண உடையவன் நம்மளை இழுத்துடுவா. ராமன் எல்லாருடைய மனசையும் அபகரிச்சுட்டான்னு என்ன அர்த்தம்? எல்லார் மனசுலையும் அவன் இருக்கான். இன்னைக்கும் ஸ்ரீமத் ராமாயணம் கேட்டுருக்கோம், அவனுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கிறோன்னு சொன்னால் அவனுடைய குணம் நம்ம அப்படி இழுக்கிறது, அவனிடத்துல அவனுடைய பெருமையை சொல்லும்படி பண்ணுறது. குணைர்தாட்சியமுபாகதா. லக்ஷ்மணன் வனவாசத்தில் கைங்கரியத்தை பண்ணுறதுக்கு போனானே, எதில் ஈடுபட்டான்னு. ஒரு ஈஸ்வர தத்துவத்துக்கு ஜீவ தத்துவம் கைங்கரியம் பண்ணுறதுங்கிறது ஸ்வரூபம், எல்லா ஜீவராசிகளுக்கும் அது பொது. அது அதே மாதிரி தான் லக்ஷ்மணனும் 14 வருஷம் வனவாசத்தில் சக்கரவர்த்தி திருமகனுக்கு கைங்கரியம் பண்ணார். அது ஜீவராசிகளுக்கு, அனைத்து ஜீவராசிகளுக்குமே அது ஒரு கடமை தான். ஆனால் லக்ஷ்மணனுடைய அபிப்பிராயத்தை பாருங்கன்னா, ஜீவனுக்கு கடமையாக இருக்கட்டும், பகவானுக்கு தொண்டு பண்ணுறது கைங்கரியம் பண்ணுறது இருக்கட்டும், ஆனால் நான் எப்படி தொண்டு பண்ணணும்னு எனக்கு ஆசை வந்தது, கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை வந்ததுன்னார். ராமனுடைய குணத்தில் ஈடுபட்டு நான் தாஸ்ய விருத்தி பண்ணுறேன், கைங்கரியம் பண்ணுறேன். குணைர்தாஸ்யமுபாகதா அகமஸ்மி அவரோ பிராதா குணைர்தாஸ்யமுபாகதா. பரத சத்ருக்னால் இருந்தாலும் கூட நான் ராமனுடைய குணத்தில் ஈடுபட்டு அவனிடத்தில் கைங்கரியம் பண்ணுறேன்னு சொல்கிறார். அப்போ குணம் நன்னா இருந்தால் தான் நம்மக்கிட்ட எல்லாரும் நெருங்குவா. பழகும்படியான குணம் இல்லைன்னு நம்மக்கிட்ட யாரும் நெருங்க மாட்டா. அந்த மாதிரி குலசேகர ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து பேசுகிறார். என்னுடைய மனசு குழையணும்னா உன்னுடைய குணத்துக்குத்தான் அது குழையும். வெந்து எருவீட்டாவிடினும் வித்துவக்கோட்டம்மா உன் அந்தமில் சீர் கல்லால். சீர்ன குணம்னு அர்த்தம். உன்னுடைய சீர் எப்படிப்பட்டது, உன்னுடைய குணங்கள் எப்படிப்பட்டதுன்னா அந்தம் இல்லாதது, முடிவு இல்லாதது. பகவானுடைய குணத்தை சொல்லி முடிச்சுடலான்னு யாராவது நினைச்சா அவ ஏமாற்றத்தை தான் அடைகிறார். பகவானுடைய குணங்களை யாராலையும் பூர்ணமாக சொல்ல முடியாது.
பகவானுடைய குணங்கள்ல சொல்லிடலான்னு வேதம் போச்சான். வேதம் சொல்லிட்டு போகும்பொழுது பகவானுடைய குணங்களை சொல்ல முடியலையாம். வேதமே திரும்பி எடுத்தான். அவனுடைய குணங்களை நம்மால சொல்ல முடியாது. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே, வாக்குக்கெல்லாம் அகப்படாதவன் பகவான். வாக்குனாலும் சொல்லி முடிச்சிட முடியாது, அவனுடைய குணங்களையும் சொல்லி மாடாது. ஆனால் ஆழ்வார் பாசுரத்தில் பேசுகிறார், உன்னுடைய குணங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுடுறேன்னார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மனனே உயர்வர உயர்நலம் உடையவன். உன்னை காட்டிலும் இப்படிப்பட்ட குணம் உடையவன் வேறு யாரும் இல்லை அப்படின்னுட்டார் ஆழ்வார் பாசுரத்தில். ஆக என்னுடைய மனசு குழையணும்னாக்க உருகணும்னு, ஆக வெண்ணெய் போன்றதாக அது வெண்ணெய் எப்படி உருகிறதோ அந்த மாதிரி உருகணும்னாக்க உன்னுடைய குணத்தினால நீ உருகும்படி செய்கிறாய். உன்னுடைய குணமும் அந்தம் இல்லாததுங்கிறார் ஆழ்வார். வெந்துயர் வீட்டா அவிடினும் வித்துவ கோட்டம்மா, உன் அந்தமில் சீர்கல்லால் அகம் குழைய மாட்டேனே. வேறொன்றுக்கும் என்னுடைய மனசு குழையாது. உன்னுடைய முடிவில்லாததான உயர்ந்த குணத்துக்குத்தான் என் மனசு குழையும் அப்படின்னு சொன்னார். அது எப்படி இருக்குங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றார் இந்த பாசுரத்திலேயே. செந்தழலே வந்து அழலை செய்திடணும். பாருங்க, பாசுரம் பூர்த்தியா பார்த்தா தெரியும். ஒரு பாசுரத்தையே 1 மணி நேரம் சாதிப்பாராங்க. அதுக்கு திருஷ்டாந்தம் உன்னுடைய குணத்துக்கு அல்லது என்னுடைய மனசு வேற எதுக்கும் கிடையாது. உன் குணத்துக்குத்தான் நான் வசப்படுவேன், கட்டுப்படுவேன். அப்படிப்பட்ட குணம் உன்னிடத்துல இருக்குன்னு அதுக்கு அர்த்தம். அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லும் பொழுது செந்தழலே வந்து அழலை செய்திடணும். முதல்ல சொன்னோம் இல்லையோ, தாமரை முக்கு இருக்கு, அதுக்கு உஷ்ணத்தினால சூரியனுடைய கிரணத்திலேருந்து பட்ட உஷ்ணமானது அது மலரும்படி செய்யுது சொன்னோமா இல்லையா? அதுக்கோசரம் ஆற்றுலேருந்து அடுப்புலேருந்து தணலை கொண்டு வந்து போட்டா அந்த முக்கு தாமரை முக்கு மலருமா? மலராது. செந்தழலே வந்து அப்படின்னா, செந்தழலேன்னு அடுப்புலேருந்து கொண்டு வந்த அனல்னு அர்த்தம், நெருப்புன்னு அர்த்தம். செந்தழலே வந்து அழலை செய்திடணும். அந்த நெருப்பை கொண்டு வந்து தாமரை முக்கு மேலே போட்டால் அது மலராது. பின்ன எப்போ மலரும்? வெண்கதிரோர்க்கு அல்லால் அலராவால். வெண்கதிரோர்க்கு உதயாதித்ய சூரியனுடைய கிரணம் பட்டு அந்த உஷ்ணத்தினால்தான் மலருமே ஒழிய பாக்கி மலராது. தணலை கொண்டு வந்து போட்டால் மலராது. அந்த மாதிரி என்னுடைய மனசு உன் குணத்துக்கு குழையுமே அன்றி வேறு எதுவுக்கும் இந்த மனசு குழையாது அப்படின்னு ஒரு தித்தாந்தம் சொல்றாரு. ஆக சூரிய கிரணத்தினால்தான் தாமரை முக்கு மலருது, இல்லைன்னு மலராதுன்னு. சரின்னு பார்த்தான். சூரிய கிரணத்தினால்தான் மழை இது மலர்றது புஷ்பம் அப்படின்னு தடாகத்துக்கு போனான். தாமரை முக்கு ஒரு 50 பரிசுன்னு வந்தான். ஒரு 50 பரிசுன்னு வந்து முக்கா பறிச்சுட்டான். புஷ்பம் மலரணும், சூரியனுடைய உஷ்ணம் பட்டு தான் மலரணும். சரின்னு முக்க பரிசுன்னு வந்து 50 முக்குகளை பரிசுன்னு வந்து 3rd ஃப்ளோருக்கு போனாங்க. ஆண்டவன் சார் 3rd ஃப்ளோருக்கு போனாங்க. நல்ல 12 மணி வெயில் கொண்டு போட்டான், முக்குகளை போட்டான். சூரியனுடைய கிரணம் பட்டு தானே மலருமான்னு மலராது. மலராது இல்லையோ? எப்போ அது ஜலத்தில் சம்பந்தப்பட்டிருந்து உதயாதித்ய சூரியனுடைய கிரணம் பட்டா அது மலருமே அன்றி முக்க பறிச்சு கொண்டு மாடியில் போட்டாக்க, மொட்டை மாடியில் போட்டாக்க அது சூரியனுடைய கிரணம் பட்டு மலருமா? எப்படி மலராதோ, ஜலத்தோடு இருக்கும் பொழுது சூரியனுடைய கிரணமும் பட்டு மலர்ற மாதிரி ஜல சம்பந்த மாதிரி ஆச்சாரிய சம்பந்தம். கமலம் ஜலாதபேதம் சோஷயதி ரவிர்ன தோஷயதி. மொட்டை மாடியில் கொண்டு போட்டால் என்ன போடும்? சூரிய கிரணம் பட்டு வாடி போயிடும், மலராது. அந்த மாதிரி ஆச்சாரிய சம்பந்தம் வேணுமாம்.
அந்த மாதிரி தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிவப்ரட்ச வால்மீகி முனிபுங்கவம். இதை சொன்னா போதுமான்னு பார்த்தாக்க நிறைய சொல்லணும். ஜல சம்பந்தம் மாதிரி ஆச்சாரிய சம்பந்தம், அது மாதிரி மோட்சம் கொடுக்கிறவன் கருணாவான், சௌசீல்யங்கிற குணமுடையவன், சௌலபியம்னு குணமுடையவன், கருணை உள்ளவன். அப்படி பகவானாக இருந்தாலும் கூட ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால்தான் ஜீவாத்மாவுக்கு உயர்ந்த கதியானது மோட்சமானது கிடைக்கும். ஆக ஞான விகாசம் நம்ம காலக்ஷேபத்தில் எல்லாம் சொல்லுவோம். நமக்கு இப்போ ஞானம் ரொம்ப குறைவாக இருக்கு. அல்பகாலா, ஞானமும் குறைவா இருக்கு, காலமும் குறைவா இருக்கு. இந்த அவதாரியை போடும்போதே 5 ஆயிடுச்சு. அதனால காலமும் குறைச்சலா இருக்கு, ஞானமும் குறைச்சலா இருக்கு. இங்கே இருக்கும் பொழுது எவ்வளவு வேதத்தை அத்தியனம் பண்ணாலும் சரி பூர்ண ஞானம் நமக்கு வந்துடுது. எவ்வளவு சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணாலும் பூர்ண ஞானம் வந்துடுத்துன்னு யாரும் சொல்ல முடியாது. பூர்ண ஞானம் எப்பொழுது வரும் என்றால் அவனுடைய திருவடியை போய் சாஸ்திரமாக ஆசிரியக்கிறோம் பாருங்கோ, அப்பதான் நம்முடைய ஞானமானது பூர்ண விகாசத்தை அடைகிறதுன்னு வேதாந்த கிரந்தங்கள்லாம் சொல்றது. ஆக ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால்தான் பூர்ணமான பரிபூர்ணமான ஒன்றிலையும் குறைவில்லாததான அந்த பகவத் அனுபவம் நமக்கு கிடைக்கும். இதைத்தான் நம்மாழ்வார் ராமன் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னு கேட்டாக்க, மன்யே பிரீதி விசிஷ்டாசா மத்தோ லக்ஷ்மணசாரிகா. ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கு பாருங்கோ, அந்த ஆச்சாரிய சம்பந்தம் சாஸ்திரார்த்தமாக இருப்பதனாலே ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாதவனுக்கு மோட்சம் கிடைக்காது. அப்படிப்பட்டதான ஆச்சாரிய சம்பந்தம் வேணுங்கிறத தான் ஆரம்பத்தில் முதல் ஸ்லோகம் காண்பிக்கிறது. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிவப்ரட்ச வால்மீகி முனிபுங்கவம். நேற்றுக்கு சொன்னோம் இல்லையோ, ஆச்சாரியனுக்கு 3 லட்சணம், சிஷ்யனுக்கு 1 லட்சணம். 3 லட்சணம் நாரதருக்கு சொல்றான். என்ன எவ்வளவு குணம் அவனை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணாலும் அவனுக்கு கர்வமே வராது. சிஷ்யந்து ந கதாச்சன, சிஷ்யனை ஒருபோதும் ஸ்தோத்திரம் பண்ணாது. கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணாதான் சுவாமி எல்லாரும் வருவா, ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு நல்லா கிரகிக்கிறாய், சொன்னது அப்படியே கிரகிக்கிறாய்ன்னு சிஷ்யனை தட்டி கொடுத்தாதான் நாளைக்கு காலக்ஷேபத்துக்கு வருவான். ஒன்றும் புரியலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாக்க, சரி புரியாமையே போட்டோமேன்னு போடுவோம். ஆக ரொம்ப நல்லா கிரகிக்கிறே, நல்லா புரிவிக்கிறியே, ரொம்ப நன்னா இருக்கே, சாஸ்திரார்த்தெல்லாம் நல்லா கிரகிக்கிறியே அப்படின்னு தட்டி கொடுக்கணும். அப்படின்னு நல்லா சொல்கிறான்டா என் சிஷ்யன்னு சொன்னால் கர்வம் வந்துடும் சில சமயத்தில் சிஷ்யனுக்கு. அதனால் சிஷ்யனை கொஞ்சம் குறைவாக தான் புகழணும், ஆச்சாரியனை நிறையா புகழணும். அவனுக்கு எவ்வளவு புகழ்ந்தாலும் கர்வம் வராதாம். அப்படிப்பட்ட தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம். இப்போ ஆச்சாரியனாகிற நாரதர் எப்படி இருக்காருன்னு அவன் லட்சணத்தை சொல்கிறார். ஆச்சாரியனுக்கு 3 அட்ஜெக்டிவான் ஆண்டவன் நடுவர் சாஹிப், 3 அட்ஜெக்டிவான். அந்த நாரதர் எப்படிப்பட்டவர்? தபஸ்வாத்தியாய நிரதம் வாக்விதாம்பரம் முனிபுங்கவம் நாரதம் பரிவப்ரட்ச. இப்படி ஸ்லோகத்தை இப்படி பிரித்து அர்த்தம் சொல்லணும். தபஸ்வாத்தியாய நிரதரம். இப்போ தபஸ்ன்னு என்ன, சுவாத்தியாயம்னா என்ன, இதெல்லாம் சொல்ல போகிறோம். அதில் கெட்டிக்காரர்னு அர்த்தம். தபஸ்லையும் கெட்டிக்காரர், சுவாத்தியாயத்திலையும் கெட்டிக்காரர். அப்போ தபஸ்ன்னு என்னது? நான் ஒரு 10 நிமிஷம் ஜபம் பண்ணணும், தபஸா. அதுவும் பேச்சு 10 நிமிஷத்துலேயே 5 நிமிஷம் பேச்சிலே போயிடும். அதுவும் மடப்பில் இருந்துட்டு ஜபம் பண்ணாக்க மடப்பிலியில் என்ன தலிகை பண்ணுறாலும் அந்த வாசனை அங்கே இந்திரியம் அங்கே இழுத்துன்னு போயிடுது. சேத்த போய் தனியாக ஏகாந்தமாக போய் ஜபம் பண்ணிட்டு வாங்குவோங்கிறாங்க. மடப்பில் இருந்துட்டு ஜபம் பண்ணால் இவனுக்கு தலிகை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெருமாளுக்கு என்ன தலிகை பண்ணுறேன்னு பேர் சொல்லி, என்ன அந்தந்த என்ன தலிகை பண்ணுறோன்னு பேர் சொல்லி சமர்ப்பிக்கணும். அது இதுக்கு பேர் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். அதுக்கோசரம் என்ன தலிகை பண்ணுறேன்னு போய் காத்தால் எழுந்த உடனே என்ன தலிகைன்னு கேட்குறான்.
எதுக்கு காத்தார எழுந்த உடனே தலிகை பேரை கேட்கிறீங்களே, என்ன தலிகைன்னு கேட்கிறீங்களே, காத்தார உங்கள் அனுஷ்டானத்தெல்லாம் பண்ணுவோம். பாவம் பாவம் சகதர்ம சரீதவா, ஆத்துக்கார் அனுஷ்டிக்கிறதான தர்மத்தெல்லாம் அனுசரணையாக இருக்கிறவர். அவர் தர்மத்தை அனுசரணம் பண்ணாக்க அனுஷ்டிச்சாக்க நமக்கு பலன் வருங்கிற சுயநலம் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆக ஆத்துக்கார் நல்ல வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கிட்டுமேன்னு அர்த்தமாகுது. அப்படின்னு கேட்டாக்க அங்கே போயிருந்தா ஜபம் வராது. ஏகஸ்தபா, தபஸ் பண்ணுறவன் ஜபம் பண்ணுறவன் தனியாக ஏகாந்தமாக இருந்துட்டு தபஸ் பண்ணணும்னா, வேதத்தை அத்தியனம் பண்ணும்போது ஒருவனாக இருந்து அத்தியனம் பண்ணக்கூடாது. ஜிரத்யாயி, 2 பேரா சேர்ந்து வேதத்தை அத்தியனம் பண்ணணும். தபஸ் பண்ணும்போது தனியாக இருக்கணும். அப்போ தான் அந்த இந்திரியங்கள்லாம் ஒருநிலைப்பட்டு புத்தி தபஸில் போகும், ஜபத்தில் போகும். அந்த மாதிரி நாரதர் எப்படிப்பட்டவர்னா, தபஸ்வ அத்தியாயனரதம். தபஸ்ன்னு என்ன, சுவாத்தியாயம்னு என்ன எல்லாம் பார்க்க போகிறோம். தபஸ்வி வாக்விதாம்பரம். தபஸ்விங்கிறது இங்கே சொல்கிறது வால்மீகி கேட்டுட்டு, அந்த ஸ்லோகத்தினுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி தபஸ்வின்னு அங்கே போட்டிருக்கு. வாக்விதாம் வரம் அப்படின்னு நாரதருக்கு அட்ஜெக்டிவ் வருது. முனிபுங்கவம் நாரதம் அப்படின்னா, முனிபுங்கவருங்கிற அட்ஜெக்டிவும் நாரதருக்குன்னா. பரிபப்ரட்ச, அந்த மாதிரி 3 அட்ஜெக்டிவை போடுற நாரதருக்கு. ஒரே ஒரு அட்ஜெக்டிவ் தான் வால்மீகிக்கு. என்னென்னார், யாருன்னா தபஸ்வி வால்மீகி. அப்போ தபஸ்வின்னு சொன்னால் அவரும் தபஸில் கெட்டிக்காரர். யார், ஆச்சாரியராகிற நாரதரும் கெட்டிக்காரர், இவரும் தபஸில் கெட்டிக்காரர். அப்போ அவருடைய தபஸுக்கு என்ன பொருள், இந்த வால்மீகியினுடைய தபஸுன்னு சப்தத்துக்கு என்ன பொருள், அதை தெரிஞ்சுவிட்டா ஸ்ரீமத் ராமாயணம் தெரிஞ்சுவிடலாம். சமுத்திரமி வரத்ராட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். முதல்ல சொன்னோம் பாருங்க, இது 30 நாள் என்று சொல்லிகிட்டே வரும். இவ்வளவு அர்த்தங்கள்லாம் இருக்கு. சமுத்திரமி வரத்ராட்யம், ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்னா, ஆச்சாரியனுக்கு தபஸ் இருக்கணுமா. நாரதருக்கு அப்படிப்பட்ட தபஸ் இருந்ததுன்னா, தபஸ்ன்னா என்ன அப்படின்னு கேட்டா, காயக்லேஷம் பண்ணினவாளாக இருக்கணுமா. காயக்லேஷம்னு என்ன, உடம்பெல்லாம் ரொம்ப வருத்திக்கணும், நெய்யொன்னும் வாழணும், தேகத்தை வளர்த்துக்கணும்னு ஆசையை விடணுமா. நல்ல காட்சியா ஆச்சரியமா நெய் குத்தி பொங்கல் அம்சிஞ்சாக்க 30 நாள், ஒரு நாள் என்ன விடல, நிச்சயப்படி 30 நாளும் மார்கழி மாதம் தனு மாதத்தில் நெய்யை சேர்த்து பொங்கல் அம்சிஞ்சா, நெய்யை கொஞ்சம் ஜாஸ்தி விடேன் அப்படிங்கிற எல்லாம் இது போதும் அப்படின்னாக்க, பெருமானுக்கு நல்ல போக்கியமாக அம்சம் பண்ண வேண்டாமாங்கிறான். இவன் ரொம்ப அக்கறை பாருங்க அப்படின்னா, இவனுக்கு நல்லா நெய் சேர்த்துட்டு சாப்பிடணுங்கிற ஆசை, பெருமானுக்கு நிறைய நெய் சேர் அப்படிங்கிற. இந்த மாதிரின்னா உடம்பை வளர்த்துக்கணும்னு ஆசைப்படாதவனாக இருக்கணும் ஆச்சாரியன்னு அர்த்தம். இதுதான் தபஸ்ன்னு என்ன, தேகத்தை வளர்த்துக்கணும்னு ஆசை இல்லாதவனாக இருந்து காயக்லேஷம் பண்ணினவனாக இருக்கணும். சொல்றா பாருங்க, வத்தல் சுவாமின்னு பேர், பெரியாண்டவன். எலும்பு தான் தெரியுமா, வீதியில் ஸ்ரீரங்கத்து வீதியில் பிக்ஷை எடுத்துட்டு உஞ்சவிருத்தி பண்ணிட்டு 3 கவடம் பிரசாதத்தை வாங்கிட்டு அதையும் காவேரியில் வடதிருக்காவேரியில் அரைச்சிட்டு திருவாராதனம் பண்ணின திருத்துழாய துளசியை சேர்த்துண்டு 3 கவடம் சாப்பிட்டு 58 வருஷம் சன்னியாசத்தில் இருந்தார். எப்படி பாருங்க. அவர் சொல்றார், ஒரு சுவாமி பின்னால் வந்த ஒரு ஆச்சாரியன் அவரை மங்களாசாசனம் பண்றார், அவரை ஆசிரியிக்கிறார். கீதையில் சரம ஸ்லோகம்னு ஒன்று தெரியுமோ இல்லையோ, தெரியுமா, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாவேகம் சரணம் பிரஜா. அந்த மாதிரி பெரியாண்டவனுக்கும் ஒரு சரம ஸ்லோகம். அவரை பற்றி காடந்தேச்சாண்டவன் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அவர் இப்போ சொல்லுவேன்னு நினைக்காதுங்க, ஏகாந்தத்தில் தான் சொல்லுவேன், உபதேசமாக பெற்றுக்கணும். அவரை ஆசிரியச்சவாளுக்கு எல்லா பாபத்திலிருந்து விடுதலை கிடைச்சிடும். அவருடைய தனியின மந்திரத்தை சொல்லி அவரை தியானம் பண்ணுறவாளுக்கு இந்த சம்சாரத்திலேருந்து மோட்சம் கிடைச்சிடும்னு ஒரு உபதேச ஸ்லோகம் இருக்கு. அப்படி வத்தல் சுவாமின்னு அவருக்கு பேர். எலும்பு தான் தெரியும். சமீபத்தில் செம்பராண்டவன் கூட பார்த்துருப்பான், அவருக்கும் வெறும் எலும்பு தான் தெரியும். ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா எலும்பு தெரியும்.
வந்தே சாந்தி விரக்தி பூர்ணமனகம் அப்படின்னு சொல்றா பாருங்க. வைராக்கியம் இருக்கணுமா ஆச்சாரியனுக்கு. அதுதான் இங்க சொல்ற தபசுன்னு சொல்றது காயக்லேசம் பண்ணினவாடாக இருக்கணும். காயம்னா உடம்புக்கு பேர். இந்த உடம்பை வளர்த்துக்காம உடம்ப வைராக்கியத்தினாலே கட்டுப்பாட்டில் கொண்டுவனாக உடம்பை பார்த்தாலே தெரியும் இவருக்கு வைராக்கியம் இருக்குன்னு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட தபஸுடையவாளாம் ஆகாரம் கொஞ்சம் நியத்தமாக இருக்கணுமா. தியானம் பண்றதுக்கு தகுந்த அளவுக்கு உடம்பை வளர்த்துண்டா போதும். உடம்பை வளர்த்துக்கிறதுக்குன்னே ஆகாரம் சாப்பிடக்கூடாதான். அதுதான் இங்க தபஸ்வாத்தியாய நிரதம். நியத்தமாக இருக்கணுமா, நியத்தமான ஆகாரம் எடுத்துக்கிறவனாக இருக்கணுமாம், அளவோடு இருக்கணுமா. சதம் ஜப்த்வா மிதம் புக்த்வா கத்வா சதபதானிச்சே. சாஸ்திரம் சொல்றது ஜபத்தை பண்ணுங்கோ, 108 ஜபம் பண்ணுங்கோ. 10 ஜபம் 10 தடவை ஜபம் பண்ணேன்னு விட்டுடாருங்கோ. 108 தடவை ஜபம் பண்ணுங்கோ. சதம் ஜப்த்வா மிதம் புக்த்வா, அளவோடு சாப்பிடுங்க. நிறையா சாப்பிட்டுட்டு 400 500க்கு வைத்திக்க வேண்டாம், சுகர் ஏறி இருந்து பாருங்க. ஜாஸ்தி சாப்பிட்டாக்க ஏறி இருக்குது. மிதம் புக்த்வா, ஒரு ஆச்சாரியனா இருக்கிறவன் உடம்ப காயக்லேசம் பண்ணினவனாக இருக்கணும். இவனுக்கு வைராக்கியம் வந்தாதான் சிஷ்யாளுக்கு இவன் பண்ற உபதேசமானது அர்த்தம் உள்ளதாக இருக்கும். இவனுக்கு வைராக்கியம் வராமல் இஷ்டப்படி இருந்துட்டாக்க சிஷ்யாளுக்கு சம்சாரத்தை விட்டு போகணுங்கிற ஆசையே வராது, வைராக்கியமே வராது. பரமாத்மனியோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி. பரமாத்மாவினிடத்துல ரக்தா ஆசை உள்ளவனாகவும் இருந்து அவனை தவிர மற்ற விஷயத்துல விரக்தனாக இருக்கணும். அப்படிப்பட்டவர் நாரதர்னு சொல்றார். இல்லையே டிவியிலெல்லாம் கொழு கொழுன்னு காமிக்கிறான் நாரதர். பார்த்தாக்க நாரதர் எப்படி சொல்லிருக்காரு வால்மீகி, கொழு கொழுன்னு காமிக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி காயக்லேசம் பண்ணினவாளாக ஆச்சாரியால் இருக்கணுமாம். அதான் சொல்றார் தபஸ்வாத்தியாய நிரதம். சுவாத்தியாய நிரதம். ஆக தபசுன்னா என்ன, உடம்ப காயக்லேசம் பண்றவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட நாரதம் பரிபப்ரட்சே வால்மீகி நிபுங்கவம் சுவாத்தியாய நிரதம். அப்படின்னா சுவாத்தியாயம்னா என்னென்ன, வேதம் தெரிஞ்சவனாக இருக்கணுமா. பாருங்கோ, காயக்லேசம் பண்ணினவனாக இருக்கணும். சுவாத்தியாயம்னு வேதம்னு அர்த்தம். வேதத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணினவனாக இருக்கணும் அப்படின்னு சுவாத்தியாய சப்தத்தினால. ஆக நாரதர் எப்படிப்பட்டவர்னாக காயக்லேசம் பண்ணினவராகவும் இருக்கார், வேதத்தையும் அத்தியனம் பண்ணினவராக இருக்கார். தபஸ்வாத்தியாய நிரதம். ஆச்சாரிய லட்சணத்தை ஒரு பிரமாணம் சொல்றது. ஆச்சாரியன் யாருன்னா ஆச்சாரியா வேத சம்பன்னா புராணஜ்ஞோ விசேஷதா. வேதத்தை நன்னா அத்தியனம் பண்ணினவாளாக இருக்கணும். வேதத்தை அர்த்தத்தோடு அத்தியனம் பண்ணினவாளாக இருக்கணும். அர்த்தம் தெரிஞ்சு வீணையில வாசிக்கிறவாளோ கூட இருக்கணுமா. பாருங்க, புரிஞ்சுதா? வீணையிலேயே வாசிக்கிறா பாருங்க. சந்தான கோபாலாச்சார் வீணையிலேயே வாசிப்பார். கேட்டிருக்கேல, வீணையிலேயே வேதத்தை வாசிப்பார். அப்படி அர்த்தம் தெரிஞ்சாதான் அந்த ஸ்வரத்தை பேதம் இல்லாமல் வீணையில வாசிக்க முடியும். ஆக அந்த மாதிரி ஆச்சாரியா வேத சம்பன்னா புராணஜ்ஞோ விசேஷதா. புராணம் தெரிஞ்சவனா இருக்கணுமா, கதை சொல்றவனாகவும் இருக்கணுமா. வெறும் சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் மாத்திரம் சொல்லிட்டாக்கு அதுக்கு ஒரு டைம் இருக்கு, அதை கேட்கறதுக்கு. புராணத்தை கொண்டும் சாஸ்திரார்த்தத்தை சொல்லக்கூடியவனாக இருக்கணும். ஆச்சாரியா வேத சம்பன்னா புராணஜ்ஞோ விசேஷதா தபஸ்வாத்தியாய நிரதம். ஆக காயக்லேசம் பண்ணினவராகவும் இருக்கார், ஆச்சாரிய லட்சணத்தோடையும் இருக்கார், வேதாத்தியனம் பண்ணினவராகவும் இருக்கார், எல்லா அர்த்தத்தையும் தெரிஞ்சவராக இருக்கார், வேதார்த்தங்களை உபதேசிக்கிறனாக இருக்கணும். இப்படி தபஸிலேயும் சுவாத்தியாயத்திலேயும் வேதத்திலேயும் ஈடுபாடு உடையவராக இருக்கார், காயக்லேசம் பண்ணினவராக இருக்கார் அப்படின்னு சொன்ன. ஆகாரத்தில் நியமத்தோடு இருக்கார். ஆக தபஸுன்னு என்னென்ன, தேக போஷணமே சில பேருக்கு தபஸ்.
தேகத்தை வளர்த்துக்கிறது ஆகாரமே தபசா உடையவாக இருப்பாளாம். அப்படி இல்லாமல் காய கிளேசம் பண்ணினவராக இருக்காராம். ஸ்ரீமத் ராமாயணம் என்ன சொல்றதுன்னு கேட்டால் யார் யாரை எப்படி குசல பிரஷ்னம் பண்ணணும்னு சொல்லி அது சொல்லித்தரது ஸ்ரீமத் ராமாயணம். ஆற்றுக்கு யாராவது பிராமணால் வந்தால் அவளை க்ஷேமம் எப்படி விசாரிக்கிறது இல்லையா? ஆற்றுக்கு பெரியவா வந்தால் எப்படி க்ஷேமம் விசாரிக்கணும், பிராமணன் வந்தால் எப்படி விசாரிக்கணும், ஆற்றுக்கு ஒரு ரிஷி வந்தால் எப்படி விசாரிக்கணும், இதெல்லாம் ராமாயணத்தில் சொல்லியிருக்கான். சமுத்திரமிவரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம் அப்படின்னு ராமன் வனவாசம் போனார் இல்லையோ, சபரியனுடைய ஆசிரமத்துக்கு போகிறார். சபரி ரொம்ப ராம பக்தையர். ராமன் எப்பொழுது வருவான் அவனுக்கு உபச்சாரம் பண்ணணும்னு காத்துன்னு இருக்கான் சபரி. சபரி மோட்ச சாட்சி பூதா. சுவாமி தேசிகனும் ரகுவீர கத்தியத்தில் சபரி மோட்சத்துக்கு சாட்சியாக இருந்த ராமனேன்னு ரகுவீர கத்தியத்தில் தேசிகன் கூப்பிடுறார், சம்போதனம் விட்டு கூப்பிடுறார். அந்த சபரியினுடைய ஆசிரமத்துக்கு போகிறார். அவர் சபரி சர்வவிதமான உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணுறார். அந்த உபச்சாரத்தெல்லாம் ஸ்வீகரிச்சுக்கிறான் ராமன். ஸ்வீகரிச்சின்ற பிறகு சபரி மாதிரி உபச்சாரம் பண்ணிடுவா யாரும் இல்லைன்னு. பரத்வாஜர் ஆதித்யம் பண்ணலையா, அதை விட வசத்தியாம். பரத்வாஜர் பண்ணுறது ஒன்றும் விசேஷம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சவர். சபரி ஒரு வேடுவ பெண் உபச்சாரம் பண்ணுறா பாருங்கோ, பகவானை ஆராதிக்கிறா பாருங்கோ, அதுதான் விசேஷமா. நல்லா உபச்சாரம் பண்ணினா சபரியினால நன்கு ஆராதிக்கப்பட்டான்னு பிரமாணமே சொல்றது. சபரியா முடித சமயக்கு. ஆமா, எப்படி ராமனை உபச்சாரம் பண்ணமோ அப்படி உபச்சாரத்தை சபரி பண்ணினா. அந்த சபரியை பார்த்து ராமன் கேட்கிறார், குசல பிரஷ்னம் பண்றார். நம்ம சாதாரணமாக கேட்கறது இல்லையா, இல்லை சௌக்கியமாக இருக்கேடா அப்படின்னு யாராவது வந்தால் கேட்கறது இல்லையா? சில இடத்துல பண்ணுவாளா. என்ன பண்ணுவாள்ன்னா ஆற்றுல வந்து இறங்கியிருப்பான். வந்து இறங்கினா ஐயோ மடி செஞ்சு எடுத்துன்னு வந்துவிட்டாரேன்னு நினைப்பாங்க. என்னென்னா ஆற்றுல சாப்பிட்டுட்டு தானே வந்தேன் அப்படின்னு, சாப்பிட்டுட்டு தானே வந்தேன் அப்படின்னு கேட்பா. அப்படி கேட்காம சபரியை பார்த்து கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் பாருங்கோ. இது ராமாயணம் சொல்லித்தருது. சபரி, நீ என்ன உனக்கு ஆகாரம்லாம் குறைஞ்சுட்டே வரதா அப்படின்னு. நியத்தமாக இருக்கியா, மிதமாக தான் சாப்பிடுறியா அப்படின்னு சபரியை எடுத்த உடனே கேள்வி கேட்கிறார். இது வால்மீகி ராமாயணத்தில் இந்த ஸ்லோகம் இருக்கு. எல்லாம் கதையை மாத்திரம் அனுபவிச்சுட்டு போனால் இந்த தத்துவார்த்தங்கள்லாம் புரியாது. அதனால்தான் ஆண்டவன் தத்துவார்த்தமாக இதை நிர்வாகம் பண்ணியாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை கச்சித்தே நியத குரோதா ஆகாரச்சதபோதனே. இந்த அழகான ஸ்லோகம் வரும். 16 அக்ஷரங்கள் சொல்லியிருக்கு. சபரியை பார்த்து ராமன் க்ஷேமம் விசாரிக்கிறார், குசல பிரஷ்னம் பண்றார். எப்படி கேட்கிறார் பாருங்கோ. கச்சித்தே நியத குரோதா. கோபம் எல்லாம் அடங்கி இருக்கா, குறைஞ்சுட்டே வருதா? வயசா எடுத்து பழைய கோபம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும். சின்ன வயசுல கோபம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கோபத்தை குறைச்சுட்டே வரணும். இந்த சபரியை பார்த்து கேட்கிறார், கச்சித்தே நியத குரோதா. கோபமெல்லாம் கட்டுப்பாடில் இருக்கா, மிதமா இருக்கான்னு அர்த்தம் அதுக்கு. ஆகாரச்சதபோதனே. ஆகாரமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதான்னு கேட்கும். என்ன ஆகாரமே ஒன்றும் வேண்டிருக்குல்ல அப்படின்னு வைராக்கியம் வந்து, வைராக்கியம் வந்தாக்க பெருமாளை எப்படாப்பா அடைய போகிறோம்? என்ன இருக்குது சாப்பிட்டு சாப்பிட்டு திருப்பி திருப்பி என்ன இருக்குது இல்லை? பெருமாள்கிட்ட போனாக்க பூர்ண அனுபவத்தை அனுபவிக்கலாம். அவனை ஆனந்தித்து அனுபவிக்கிறத விட இங்கே சாப்பிட்ற ஆகாரம் வசத்தியான்னு எல்லாத்திலையும் ஒரு வைராக்கியம் வரணும். ஆகாரச்சதபோதனே. 16 எழுத்து அடங்கி இருக்கான். சம்ஸ்கிருதம் சொல்லும்போது எவ்வளவு அழகு பாருங்கோன்னு வராண்டவன். அம்மா சபரி, உன் கோபம் அடங்கி இருக்கான்னு. அப்படின்னா கோபம் இருந்திருக்குன்னு தெரியுது. கோபம் அடங்கி இருக்கான்னு கேட்கிறாரே ராமன். இப்படி கேட்கலாமா? உன் கோபம் அடங்கி இருக்கா? நாளுக்கு நாள் கோபம் குறைஞ்சிட்டு வருதா? ஆகாரச்சதபோதனே. நாளுக்கு நாள் ஆகாரம் குறைஞ்சிட்டு வருதா?
அது தபஸ் பண்றவாளுக்கு தேகத்தை வளர்த்துக்க கூடாது, காயக்லேஷம் பண்ணினவாளாக தபஸ் பண்றவா இருக்கணும். அது எப்படி தெரியும்னா தபஸ் பண்றவாளுடைய சரீரத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சுடலாம் இவ தபஸ் பண்றாளா இல்லையா, தியானம் பண்றாளா இல்லையான்னு கண்டுபிடிச்சுடலாம். ஆகாரச்ச தபோதனே, இந்த சபரிக்கு எவ்வளவு வசந்த பதம் போட்டு கூப்பிடாரு பாருங்கோ. தபோதனே, தபசியே தனமாக கொண்டவளாம் சபரி, வேறு ஒன்றும் தனம் வேண்டாம், தபசியே தனமாக கொண்டவளாம். அப்படி யார எப்படி க்ஷேமம் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கான் ஸ்ரீமத் ராமாயணம். ஆகாரச்ச தபோதனே, ஆகாரம்னா நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வருதா அப்படின்னு கேட்குறார். எப்படின்னு அர்த்தம்? குறைஞ்சிட்டு வந்தால் பெருமாளுடைய தியானம் பூர்த்தியாக போகிறது, மோட்சத்துக்கு போகிறாருன்னு அர்த்தம். ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக விசாரிக்கணும். இந்த ஸ்லோகத்தை கேட்டான், உபன்யாசம் கேட்டானா, சரி இப்படி தான் கேட்கணும் போல் இருக்கு. என்னடா பண்ணான்னு ஆற்றுக்கு சம்பந்தி வந்தாலாம். ஆகாரச்ச, ஆகாரம்லாம் குறைஞ்சிட்டு வருதான்னு சம்பந்தி முதல்ல கேட்டால் எப்படி இருக்கும்? ஆற்றுக்கு வந்துட்டு ஆகாரம்லாம் கட்டுப்பாடில் வச்சுருக்கிற, கொஞ்சம் கொஞ்சமாக ஆகாரம்லாம் குறைஞ்சுட்டே இருக்கான்னு கேட்டாங்க. சம்பந்தியை கேட்டால் என்ன இருக்குமா? அழகி அப்படி யாரை எப்படி எப்படி கேட்கணும்னு சொல்லியிருக்கான். ஆகாரச்ச தபோதனே, தபஸ்வியை பார்த்து கேட்குறாளாம் ஆகாரம் குறைஞ்சிட்டு இருக்கான்னு கேட்கணுமா. நான் மற்றவாளை கேட்கல, ஆண்டவன் சாஹிப்பா சிட்டியில் இருக்கிறவாளை பார்த்து கேட்கல. தபோதனே, காட்டில் இருந்து தபஸ் பண்ணுறதான சபரியும் உன்னை கேட்குறேன்னார். தபஸ் பண்ணுறவாளுக்கு காயக்லேஷம் பண்ணணும். ஆகாரச்ச தபோதனே, அது மாதிரி காயக்லேஷம் பண்ணினவராகவும் நாரதர் இருக்கார், சுவாத்தியாய நிரதராகவும் இருக்கார், வேதத்தை அர்த்தத்தோடு தெரிஞ்சவராகவும் இருக்கார். தபஸ்வாத்தியாய நிரதம், ஆக தபஸ்லேயும் சுவாத்தியாயத்திலேயும் வேதத்திலேயும் ஈடுபட்டவராக இருக்கார் அப்படின்னு உபனிஷத் சொல்லித்தான். எதடா இருக்கணும்னு உபனிஷத் சொல்லி கொடுத்தது நமக்கு. தபோ பிரம்மே திவ்யஜானாத் உபனிஷத்து சொல்றது. இந்த உபனிஷத்து தைத்திரிய உபனிஷத்து சொல்றது. தபோ பிரம்மே திவ்யஜானாத் சதபோ அதப்பியதா சொல்றோம் பாருங்க. திருமஞ்சன காலத்தில் எல்லாம் இந்த உபனிஷத்தெல்லாம் சேவிக்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, தபசுன்னு சொன்னாக்க காயக்லேஷம் பண்ணினவனாக இருக்கணும்னு ஒரு பொருள். தபசுன்னு சொன்னாக்க மற்றொரு பொருளை சொல்கிறேன். என்ன தபசுன்னு? தபகா என்பதற்கு பிரம்மம்னு அர்த்தம், பகவான்னு ஒரு பொருள், பிரம்மம்னு அர்த்தம். தபஸ்ன்னு சொன்னாக்க பிரம்மத்துக்கு பெயர், பரமாத்மாவுக்கு பெயர். தபஸ்வாத்தியாயம்னா என்ன பொருள்னா, பிரம்மத்தை பிரதானமாக கொண்ட வேதம்னு அர்த்தம். பிரம்மத்தை முக்கியமாக கொண்ட வேதம், பிரம்ம பிரதானமான சுவாத்தியாயம், தபஸ்வாத்தியாய. பிரம்மத்தை பற்றி சொல்லாம இந்த வேதம் ரெண்டு விதமா இருக்கு. நேற்றுக்கு அங்க கூட சொன்னோமோ இல்லையோ, வேதம் ரெண்டு விதமா இருக்கு. கர்மகாண்டம் பிரம்மகாண்டம்னு இருக்கு. அதுல பிரம்மகாண்டம் இருக்கு பாருங்க, உபனிஷத்துன்னு பேரு. அதுல பிரம்மத்தை மட்டுமே ஜாஸ்தி சொல்லியிருக்கு. சன்னியாசிகள்லாம் கூட வேதத்தை சொல்லலாமா கூடாதான்னு ஒரு விசாரம் உண்டு. சன்னியாசிகள் வேதத்தை சொல்லலாம், கர்மகாண்டத்தை சொல்லக்கூடாது சன்னியாசிகள். அப்ப சன்னியாசிகள் என்ன சொல்லணும்னா, பிரம்மகாண்டமாகிற உபனிஷத்து சன்னியாசிகளும் சேவிக்கலாம், கர்மகாண்டத்தை சொல்லக்கூடாதுன்னு வேதம் சொன்னதாக ஆகாது. என்ன அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம் நாம சன்னியாசத்துக்கு. யாக யஜ்ஞாதி கர்மாவை பண்றதுக்கு சன்னியாசிகளுக்கு அதிகாரம் கிடையாது, அக்னியில அதிகாரம் கிடையாது, எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்திருக்கோம். அதனால தான் கிரகஸ்தன் ஹோமம் பண்ணி சமாஷனம் பண்ணும் பொழுது, கிரகஸ்தன் ஹோமம் பண்ணி இவ பஞ்சசம்ஸ்காரம் பண்றா, சுதர்சன பாஞ்சஜன்யத்தை பண்றா, அவளே உட்காந்து ஹோமம் பண்றது இல்லை. நீ கிரகஸ்த ஆச்சாரியனா இருந்தா அவரே ஹோமம் பண்ணி அவரே சுதர்சன பாஞ்சஜன்யத்தினால சமாஷனம் பண்ணுவார். ஆக யாக யஜ்ஞாதி கர்மாக்களை தான் சொல்லியிருக்கு பூர்வ காண்டத்தில். கர்மகாண்டத்தில் இந்த லோகத்தில் ஏதாவது பலன் வேணும்னாக்க வேதத்தினுடைய முன்பகுதியில் சொல்லியிருக்கு, கர்மகாண்டத்தில் சொல்லியிருக்கு.
ஆமுஷ்மிக பலன்னு சொல்லக்கூடிய சொர்க்காதி லோகத்துக்கு போகணும்னாக்க அது இந்த லோகத்திலேயே மழை வேணும்னு வேதத்தினுடைய முன்பகுதியில் கர்மகாண்டத்தில் அதுக்கு வேண்டியதான உபாயம் சொல்லியிருக்கு, வழி சொல்லியிருக்கு. அந்த யாகத்தை செஞ்சாக்க மழை கிடைக்கும். காரீரியாயேதா விஷ்டி காமஹா, காரீரின்னு ஒரு யாகம் பண்ணினா மழை கொடுக்குன்னு சொல்லியிருக்கு. அப்படி இந்த லோகத்தில் வேண்டிய பலனை அடைவதற்கும் சொர்க்கம் போன்ற லோகத்தை அடைவதற்கும் வேண்டியதான வழியெல்லாம் கர்மகாண்டம் சொல்லியிருக்கு. உபனிஷத் பாகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா பிரம்மத்தை அடைவதற்கு மட்டுமே உபாயங்களை சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட வேதாந்த அர்த்தம், வேதாந்தம்னா வேதத்தினுடைய அந்தம் கடைசி, அந்த உபனிஷத்தினுடைய அர்த்தத்தில் நிரதராக இருக்கிறவராம், வேதாந்த அர்த்தத்தை எல்லாம் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் உடையவராக இருக்கணுமா. சுவாமி தேசிகன் ஆச்சாரிய லட்சணத்தை சொல்றார், நம்முடைய சித்தாந்தத்தில் நம்பிக்கை உள்ளவராக இருக்கணும். தன்னுடைய சித்தாந்தத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் பிரம்மத்தை சுவாதீனம் பண்ணினவராக இருக்கணும், பிரம்மத்தை தெரிஞ்சின்றவராக இருக்கணும், பிரம்மத்தை பார்த்தவராக இருக்கணும். சிஷ்யன் எந்த சமயத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடியவராக இருக்கணும். தேசிகன் சாய்க்கிற ஆச்சாரிய லட்சணம். சிஷ்ய லட்சணத்தையும் சொல்றார், ஆச்சாரிய லட்சணத்தையும் சொல்றார், சிஷ்ய லட்சணத்தையும் சொல்றார் தேசிகன். ஞாசவிம்சத்தின்னு பேர். ஸ்தோத்திர பாட புஸ்தகத்தை எடுத்து பாருங்க. ஸ்தோத்திர தேசிகனுடைய ஸ்தோத்திரத்தில் இல்லாதது ஒன்றும் கிடையாது. எங்கடா போறேன்னு அந்த பஞ்சஸ்தவம் காலக்ஷேபம் ஆகிறது போறேன்னா, பஞ்சஸ்தவம் தெரியுமா யார் பண்ணுது? கூடத்தாழ்வான்னால எல்லாம் நல்ல ஞானம் இருக்கு உங்களுக்கு. அது பஞ்சஸ்தவத்துக்கு காலக்ஷேபத்துக்கு போறேன்னா, பஞ்சஸ்தவம் யார் பண்ணினதுன்னு ஆழ்வான் பண்ணினதுன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி பதில் சொன்னாலும், பஞ்சஸ்தவம் காலக்ஷேபத்துக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் போகிறோன்னு. தேசிக ஸ்தோத்திரம்லாம் தெரியுமான்னு கேட்டேன். தேசிக ஸ்தோத்திரம்லாம் தெரியுமான்னு கேட்டேன். தெரியுமே அப்படின்னா, என்ன தெரியும்னா, ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மே. இது அவ்வளோதானா? அது முதல் ஸ்லோகம் எல்லாரும் தான் சொல்கிறாரு. அதனால அந்த ஒரு ஸ்லோகம் தெரியுமா தேசிக ஸ்தோத்திரம், வேற எங்கேயும் போக வேண்டாம். தேசிக ஸ்தோத்திரத்தை அர்த்தத்தோடு தெரிஞ்சுட்டா அதுதான் ராமானுஜ சித்தாந்தம், அதுதான் பெரிய நம்பிகளுடைய சித்தாந்தம், அதுதான் நம்முடையதான நாதமுனிகளுடைய சித்தாந்தம், அதுதான் ஆழ்வாருடைய சித்தாந்தம். தேசிக ஸ்தோத்திரங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டா போதும். ஒருன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வாருக்கு வாழேற போகணும் வாழ்வு. தேசிகனுடைய கிரந்தத்தில் ஸ்தோத்திரத்தில் ஏதாவது ஒன்றை தெரிஞ்சுக்கோ போதும். அர்த்தத்தோடு தெரிஞ்சுட்டா விசிஷ்டாத்வைத வேதாந்த சித்தாந்தம் நல்லா தெரிஞ்சுக்கணும். வேற எங்கேயும் போக வேண்டாம். தேசிகன் ஒரு பாசுரத்திலையும் சொல்லுவார், ஒரு ஸ்லோகத்திலையும் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை சொல்லுவார். எங்கே சொல்றார் பாசுரத்தில்? நாராயணன் பரன் நாம் அவனுக்கு நிலையடியோம் சோராதனைத்தும் அவனுடன் வெண்ணும் சுருதிகளால். இதான் விசிஷ்டாத்வைத பிலாசபி. நாராயணன் பரன், அவன்தான் சர்வஸ்மாத் பரன், எல்லாரை விட உயர்ந்த தத்துவம் அவன்தான். நாம் அவனுக்கு நிலையடியோ, நாம் அத்தனை பேரும் அவனுக்கு தாசபூதர்கள். சோராதனைத்தும் அவன் உடம்பு, இந்த பிரபஞ்சம் எல்லாமே பகவானுக்கு சரீரமாக இருக்குன்னு ஸ்ருதிகளால், ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாம் சொல்றதுன்னு சொல்றார். அப்படி தேசிகனுடைய ஸ்தோத்திரம் ஒன்றும் போதும். அவர் ஆச்சாரிய லட்சணத்தை சொல்றார். சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியமனகம் சோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்வஸ்தம் சத்யவாசம் சமய நியதயா சாதுவிருத்தியா சமேதம் டம்பாசூயாதி முக்தம் இத விஷயகணம் தீர்க்கபந்தும் தயாலும் ஸ்காலித்யே சாஷிதாரம் ஸ்வபரஹிதபரம் தேசிகம் பூஷ்ணுரீப்சேது. முதல் ஸ்லோகம் ஞாசவிம்சதி. சித்தம் சத் சம்பிரதாயே, நம்முடைய சம்பிரதாயம் சத் சம்பிரதாயம், நல்ல சம்பிரதாயம் நம்முடைய சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயம் நல்ல சம்பிரதாயம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ராமானுஜ சம்பிரதாயம். சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியமனகம்,
ஸ்திரதி, நிலையான புத்தி உடையவனாக இருக்கணும். அதில் கொஞ்சம் கூட அங்கே போனோம் இங்கே போனோம் புத்தி பேதரிச்சு போகக்கூடாது. நம்முடைய சித்தாந்தத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை எப்பொழுதும் மாதிரி இருக்கணும்னால் சித்தம் சத் சம்பிரதாய ஸ்திரதியம் அனகம், அனகம் தோஷமற்றவனாக இருக்கணுமா, எந்த தோஷமும் யாரும் சொல்லாதபடி இருக்கணுமாம். அனகம் ஆச்சாரிய லட்சணம் இதெல்லாம். ஸ்திரதியம் அனகம் ஸ்ரோத்ரியம், வேதாத்தியனம் பண்ணினவனாக இருக்கணுமா, வேதத்தை அர்த்தத்தோடு தெரிஞ்சவனாக இருக்கணும். ஆச்சாரியா வேத சம்பன்னா சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். ஸ்ரோத்ரியம், வேதத்தை அர்த்தத்தோடு தெரிஞ்சவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட கெட்டிக்காரரா நாரதர் தபஸ்வாத்தியாய நிரதம். ஆக தபஸ்ன்னு சொல்லக்கூடிய காயக்லேசம் பண்ணினவராகவும் இருக்கார், வேதத்தை தெரிஞ்சவராகவும் இருக்கார். அதிலேயும் தபஸ்னு மற்றொரு அர்த்தத்தை சொல்லும் பொழுது பிரம்மம்னு பேரு. பிரம்மத்தை பிரதானமாக கொண்ட வேதாந்த பாகமாகிற உபனிஷத்தில் உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கார். சனத்குமாராதிகள் 4 பேர். அவ 4 பேருக்கும் பூம வித்தியை சொல்லிக் கொடுக்கிறார் நாரதர். மோட்சத்தை அடைவதற்கான ஒரு விதமான உபாசனம், இதுக்கு பூம வித்தியை என்று பேர். அதை உபதேசம் பண்ணுறார் நாரது தான். சனத்குமாராளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறாளாம். அழகாக இது பல சந்தர்ப்பத்தில் பல பிரமாணங்களும் சொல்லியிருக்கு. சுவாமி தேசிகனும் அதிகரண சாராவளியில் இதை சாதிக்கிறார். நாரதர் சொல்கிறாராம், பூமவித்திய சனத்குமாராளுக்கு 4 பேரும் பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள்னு பேர். அவள் ஒருத்தருட்டு சாஸ்திரம் படித்து தெரிஞ்சின்றவா இல்லை, ஞானத்தை இயற்கையாகவே ஞானம் இருக்கு அவள். ஸ்வயமாகத விஞ்ஞானாக நிவர்த்திம் தர்மமாஸ்திதா. அப்படிப்பட்டதான ஞானம் உடையவா சனத்குமாராதிகள். இப்போ 4 பேரும் நாரதரிடத்தில் போய் சேர்ந்தார். நாரதரை போய் ஆசிரியிச்சு ஏதாவது எங்களுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். போய் கேட்ட உடனே நாரதர் சனத்குமாரர் தனியாக ஒரு சாஸ்திரத்திலேயே பாஷ்யத்தில் ஒரு அதிகரணமே எடுக்கிறார். சுவாமி தேசிகன் அதிகரண சாராவளியில் எடுக்கிறார். இது சந்தர்ப்பம் வரப்போகிறது. நடுவில் நாரதரை பற்றி சொல்லும் பொழுது அதை சொல்கிறேன். ஆக சனத்குமாராவுக்கும் நாரதருக்கும் என்ன சம்பந்தம்? பூம வித்தியை உபதேசம் பண்ணுறார். நாரதர் கேட்டுண்டாரா, சனத்குமாரால் சொன்னாலா, சனத்குமாரால் கேட்டுண்டு நாரதர் சொன்னாரா அப்படின்னு கேட்டுண்டா இதில் என்ன அர்த்தம்னு கேட்டால், நாரதர் எல்லாத்தையும் தெரிஞ்சவர்னு இப்போ சொல்கிறோம், பிரம்மத்தை பற்றி நல்லா தெரிஞ்சின்றவர்னு சொல்கிறோம். சனத்குமாராளுக்கு இயற்கையாகவே ஞானம் உள்ளவான்னு சனத்குமாராளை சொல்கிறோம். அப்போ இயற்கையாகவே ஞானம் உள்ளவா, நல்ல விஷயம் தெரிஞ்சின்றவா சனத்குமாராதிகள். நாரதர் எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். இவர் போய் சனத்குமாராதிகள்கிட்ட கேட்குறாரா, அவ கேட்குறாளா அப்படின்னு கேட்டால், இவர் நாரதர் போகிறார். முதல்ல சனத்குமாராள்கிட்ட போகிறார். ஏதாவது எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். கேட்ட உடனே அவர் உபதேசம் பண்ணணும். நாரதர் சனத்குமாராளை பார்த்து கேட்குறாளாம். அவள் கேட்குறாளா, நாரதரே உனக்கு என்ன தெரியும்னு முதல்ல லிஸ்ட்டு சொல்லுவோம், அது தெரியாத அப்புறம் சொல்கிறேன், என்ன வேணும் என்னென்ன தெரியுங்கிற லிஸ்ட்டை முதல்ல கொடுப்போம் அப்படின்னா. அவர் நாரதர் சொன்னார், எனக்கு ரிக்வேதம் தெரியும், எஜுர்வேதம் தெரியும், சாமவேதம் தெரியும், சாஸ்திரங்கள் தெரியும் அப்படின்னு எல்லாத்தையும் ஒப்பிச்சார். பார்த்தாவா எல்லாம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும் அப்படின்னு. இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும், எல்லாம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன்னா. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன், ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். சோகம் பிரம்ம விதே ஓகம் மந்திர விதேவாஸ்மி. மந்திரத்தை தெரிஞ்சுட்டேன், நான் ஆத்மவிது, ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கல. ஆக ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கணுமா? ஆத்மாவை பற்றி எங்கே தெரிஞ்சுக்கலான்னா உபனிஷத் பாகத்தில் தெரிஞ்சுக்கலாம். நமக்கும் பிரம்மத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த ஆத்மாங்கிறது, இந்த ஜீவன் எப்படிப்பட்டவன், பரமாத்மா எப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டாரா பூம வித்தியை உபதேசம் பண்ணுறதால் சொல்கிறார். அப்படிப்பட்டதான நாரதம் பரிபப்ரட்ச தபஸ்வாத்தியாய நிரதம்
தபஸ்வி வாக்விதாம்பரம் அப்படின்னு சொல்றார். ஆக தபஸ் பண்ணி சம்பாதிக்க வேண்டியது பிரம்மத்தை பற்றின ஞானம். அப்படிப்பட்ட பிரம்மத்தை பற்றி சொல்லக்கூடிய பிரதானமாகிற உபனிஷத் பாகத்தில் கெட்டிக்காரர். வேதாந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய சாமர்த்தியம் நாரதருக்கு பூர்ணமாக இருந்தது. ஆக வேதாந்த அர்த்தத்தை யார் நல்லா சொல்லிக் கொடுப்பாளோ அவளை தான் ஆச்சாரியனா வரிக்கணும். வேதாந்த விஷயம் தெரியாதவாளை ஆச்சாரியனா ஆசிரியிச்சாக்க நமக்கு பிரம்மத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பிரம்மத்தை பிரதானமாக கொண்ட சுவாத்தியாயத்திலே வேதத்திலே நிரதராக இருந்த நாரதரிடத்தில் சிஷ்ய குணபூர்த்தி உள்ளதான வால்மீகி பகவான் கேள்வி கேட்டார். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம். ஆக பெருமாளிடத்தில் கேட்கும்போது வேற எதையும் கேட்காதேன்னா ஆக பிரம்ம பிரதானமான உபனிஷத் பாகம்னு அர்த்தம். அது அதிலே ஈடுபட்டவராக இருக்கார் நாரதர். ஆக உபனிஷத்துக்கள் தான் பகவானை மட்டுமே சொல்றதுனால வேதத்தினுடைய பூர்வபாகம் யாக யஜ்ஞாதிகளை சொல்றது அதெல்லாம் பகவானுடைய ஆராதன ரூபம். நாமும் வேத பாகத்தை முன்காண்டத்தை நாமும் சொல்லலாம். பூர்ணமாக நாமெல்லாம் கிரகஸ்தர்கள்லாம் பாராயணம் பண்ணுறோம். சன்னியாசிகள் உபனிஷத் பாகத்தை மட்டும் சொல்றதுன்னு பிரம்ம விசாரத்திலேயே எப்பொழுதும் ஈடுபட்டவர்களாக இருக்கணும். அதைத்தான் தேசிகன் சோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்வஸ்தம் சத்துவகுணம் உடையவாளாக இருக்கணும். அது பூர்ணமாக ஆச்சாரியனிடத்திலே நாரதரிடத்திலே இருந்தது. சத்தியவாச்சம் இதுதான் கொஞ்சம் நடிக்கிறது. உண்மையை பேசுபவராக இருக்கணும்னார். அவருக்கு என்ன பேர்? அவருக்கு நாரதருக்கு சத்தியத்துவம் சத்தியவாச்சம் சமயநியதையா. நல்லதில் போய் முடியுமா நாரதருடைய கலகம் அப்படின்னு சொல்றது உண்டோ இல்லையோ? ஆச்சாரியன் எப்பொழுதும் மனதினாலேயும் வாக்குனாலேயும் சரீரத்தினாலேயும் ஒரே மாதிரி இருக்கணும். மனசில் ஒன்று நினச்சிட்டு வாக்கில் ஒன்று சொல்லக்கூடாது. செய்கிற காரியம் வேறொருவாக இருக்கக்கூடாது. மனசேகம் வஜஸ்யேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம் மனுஷ்யன்யது வசஸ்யன்யது கர்மண்யன்யது துராத்மனாம். மகாத்மான்னு சில பேர் சொல்லணும். மகாத்மான்னு சொல்லிட்டு அவளுக்கு எப்படி இருக்குன்னா மனசில் எது பட்டதோ அதை தான் சொல்லுவாள், சொன்னதைத்தான் செய்வாள். புரியுதா? அதான் மகான்கள்னு அர்த்தம். மகான்களுடைய லட்சணமா மனுஷேகம் வஜஸ்யேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம். துராத்மாக்களுக்கு என்ன லட்சணம் அப்படின்னு அதுக்கு ஆப்போசிட். மகாத்மாவுக்கு ஆப்போசிட் என்ன? துராத்மா. மனுஷன்யது மனசில் ஒன்று இருக்கும், வசஸ்யன்யது சொல்கிறது புதுசாக இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். மனுஷ்யன்யது வசஸ்யன்யது கர்மண்யன்யது துராத்மனாம். அப்படி இல்லாமல் சோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்வஸ்தம் சத்தியவாஜம் அப்புறம் உண்மையை பேசுபவராக இருக்கணும். ருச்சி புத்தி தயா சர்வம். ராமன் எப்பொழுதும் உண்மையே சொல்லுவான். யார் வந்து கேட்டாலும் சூர்பனகை வந்து கேட்குறா போகும். சூர்பனகை ஒரு பாத்திரம் தெரியுமோ இல்லையோ? ராமாயணத்தில் வரப்போகிறது இந்த மாதம் வந்துடுவாங்க, பார்ப்போம். அதுதான் ஆகணும், பார்ப்போம். இந்த சூர்பனகை இருக்காளே இவளை பார்த்து கேட்குறா, நீ யாருடா இருப்பா? ஆச்சரியமாக இருக்கியே, நல்ல லட்சணங்கள்லாம் அழகாக இருக்கே, சௌந்தரியமாக இருக்கே, நீ யார்? கூட பக்கத்தில் நிற்கிறவன் அந்த பையன் யார்? அவனத்தை நிற்கிறானே, அவனும் இல்லை வச்சுட்டு இருக்கானே, உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? அதோ ஒரு ஒல்லி பிச்சா மாதிரி ஒரு பொண்ணு இருக்கே, அந்த பொண்ணு யாரு கேட்குறா. சீதையை பார்த்து கேட்குறா, இவெல்லாம் யாருன்னு கேட்குறா. இது பாவம். ருச்சி புத்தி தயா சர்வம் ஆக்கியாதும் உபசக்கிரமே ஆசீத் தசரதோ நாம ராஜா திதச விக்ரமா. தசரதன்னு ஒரு ராஜா இருந்தான்னு ஆரம்பிக்கும். என்ன உண்மையை தவிர வேற எதுவும் சொல்றதுக்கு ராமனுக்கு தெரியாது. ராமோ துர்ணா விபாஷதே. ஆசீத் தசரதோ நாம ராஜா திதச விக்ரமா தஸ்யாயம் அக்ரஜ புத்திரா ராமோ நாம ஜனைஷுதா. அவனுக்கு ஜேஷ்ட புத்திரன் நான், ஜனங்கள்லாம் என்ன ராமன்னு சொல்லுவா அப்படின்னு லக்ஷ்மணனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார், சீதையை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். ரொம்ப அவசியமோ இல்லையோ? சூர்பனகிட்ட அவசியம் சொல்லணுமோ இல்லையோ? என்ன தாத்பரியம்னா செப்பமுடையாய் சிலருடையாய். உண்மையே எப்பொழுதும் சொல்றவாளாக பகவான் எப்படி இருந்து காண்பிச்சானோ
அந்த மாதிரி ஆச்சாரியர்களும் சத்வஸ்தம் சத்தியவாச்சம் உண்மையே சொல்றதாக இருக்கணுமாம். அப்படிப்பட்ட ஆச்சாரிய லட்சணம் பரிபூர்ணமாக இருக்கிறவர் யார் தெரியுமா? நாரத பகவான். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம். மேலும் எப்படிப்பட்டவர் நாரதருங்கிறது அடுத்த பாகம் சொல்றது. வித்வான்களுக்குள்ளேயே சிறந்த வித்வானாக இருக்கார், பரமீகாந்திகளுக்குள்ளேயே சிறந்த பரமீகாந்தியாக இருக்கார். வாக்விதாம்பரம் அது அவசரத்தில் இப்போ சொல்ல முடியாது. நாளைக்கு வாக்விதாம்பரம், நாளைக்கு ஸ்லோகத்தை முடிச்சுடுறேன். ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகுலபூஷண மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீரங்கநாயக்கை நமஹ. ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாभ्यां நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण मयीं मनीषाः. ओ ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. मङ्गलं कौशलेन्द्राय महनीय गुणाब्धये चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मङ्गलम्. நாளைக்கு பார்ப்போம்.